அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். ஏப்ரல் 30இல் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரையிலும் தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலவி வருவதாகும். இது சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்களை பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று என்பது வீசக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை என்பது வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 2ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 30, 1, 2 ஆகிய 3 நாட்களை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு என்பது 26லிருந்து 30ஆம் தேதி வரையிலும் மாற்றத்திற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடிய வெப்பநிலை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 36லிருந்து 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 27லிருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் நாளை வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது அசௌகரியம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.